மயக்கம் ஏன் வருதுன்னு தெரியாம சடனாவே அவங்களை அறியாமலே மயக்கம் வருது. அந்த மாதிரி நிறைய நாங்க பாக்குறோம். இல்ல மேல அண்ணாந்து பார்த்து ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறீங்க, இல்ல குமிஞ்சி ஒரு பொருள் எடுக்கிறீங்க, மயக்கம் போட்டுருவாங்க. வயசானவங்களுக்காகட்டும் யாருக்கா இருந்தாலும் எந்த காரணமா இருந்தாலும் இந்த ஒரு புள்ளியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஈவன் யூரின் போகும்போது கூட அந்த கிட்னி தான் காதுக்குண்டான ஒரு கண்ட்ரோலிங் ஆர்கன். மேக்சிமம் உங்களுக்கு அந்த பாதிப்பிலிருந்து வெளியே வந்துடலாம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா தலை சுற்றல், மயக்கம் இந்த மாதிரி நிறைய வருதுங்க. இப்ப நிறைய கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார், திடீர்னு மயக்கம் வந்துருச்சு, பாத்ரூம் யூரின் போகும்போது மயக்கம் வந்துருச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க, அப்படியே மயக்கம் போட்டுருவாங்க. மயக்கம் ஏன் வருதுன்னு தெரியாம சடனாவே அவங்களை அறியாமலே மயக்கம் வருது. அந்த மாதிரி நிறைய நாங்க பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி வயசானவங்க முதல் இளம் வயதினால முதற்கொண்டு பாத்தீங்கன்னா இந்த தலை சுத்தல், மயக்கம், டென்ஷன், படபடப்பு இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வருதுங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சுஜோக் அக்குபஞ்சர்ல எளிய முறையில ரெண்டு புள்ளிகளை மட்டும் நீங்க ஜஸ்ட் ப்ரெஷர் பண்ணலாம். இன்னொன்று சீடு வச்சுக்கலாம், கலர் வச்சுக்கலாம். அந்த மாதிரி சில பாயிண்ட் நாங்க இந்த வீடியோல சொல்லலான் இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா மயக்கம் நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஒன்று பாத்தீங்கன்னா லோ பிபினால மயக்கம் வரலாம். அதே மாதிரி ப்ரெஷர் ரொம்ப கம்மியா போச்சுனால மயக்கம் வருது அப்படிங்கிறது ஒரு மெயின் காரணமா இருக்கு. அனிமிக்னு சொல்லுவோம், அதாவது ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப கம்மியா இருக்கு சார், 10 கீழே போய் பாத்தீங்கன்னா வெயில போறாங்க, யங்ஸ்டர்ஸே பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீமோகுளோபின் அளவு எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி காதுக்கு சுற்றி இருக்கிற நரம்புகள், காதுக்கு போற மைன்யூட்டான நரம்புகள் உங்களுக்கு வீக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க தலை திருப்பும் போதோ இல்ல கொட்டாய் விடும் போதோ ஈவன் யூரின் போகும்போது கூட அந்த கிட்னி தான் காதுக்குண்டான ஒரு கண்ட்ரோலிங் ஆர்கன். அப்ப யூரின் போகும்போது ஒரு எனர்ஜி வீக் ஆகுது, டவுன் ஆகுது, மயக்கம் வருதுங்க. ஒரு சிலருக்கு காது நரம்புகள் பாத்தீங்கன்னா செர்வைக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த C1 இருந்து C7 வரைக்கும் 7 ஜாயின்ஸ் பாத்தீங்கன்னா செர்வைக்கல் ஜாயின்ஸ் சொல்லுவோம். அதுல நரம்புகள் மூளையிலிருந்து உங்களுக்கு நரம்புகள் தண்டோட இது வழியா தான் உங்களுக்கு பாஸ் ஆகுது. அப்ப இந்த C1ங்கிறது பாத்தீங்கன்னா சிறு மூளையை ஒட்டி உள்ளதுங்க. அந்த தண்டோட C1ங்கிற பாயிண்ட் வீக் ஆனாலும் கழுத்தை அதிகம் ஸ்டெயின் பண்ணிக்கிறீங்க, இல்ல சிரிக்கும் போது நல்லா உங்களுக்கு தலையாட்டுறீங்க, இல்ல மேல அண்ணாந்து பார்த்து ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறீங்க, இல்ல குமிஞ்சி ஒரு பொருள் எடுக்கிறீங்க, மயக்கம் போட்டுருவாங்க. அவங்க அறியாம நடக்கிற விஷயங்கள். சோ இது மாதிரி தலை சுத்தல் பல காரணங்கள்ல நடக்குதுங்க. முக்கியமா கழுத்து நரம்பு, காது நரம்பு, இது அனிமிக்கா இருக்கிறது, லோ பிபி, இந்த காரணங்கள் மயக்கத்துக்கும் தலை சுத்தலுக்கும் காரணம். சோ இந்த எந்த வகையா இருந்தாலுங்க, மயக்கம் வயசானவங்களுக்காகட்டும் யாருக்கா இருந்தாலும் எந்த காரணமா இருந்தாலும் இந்த ஒரு புள்ளியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒண்ணு இந்த மூக்கு கீழே இந்த இடத்துல நம்மளோட இந்த மீசை வளர்ற பகுதியில இந்த சென்டரான பாயிண்ட் மூக்கு கீழே இந்த இடத்துல குழியாட்டும். இந்த இடத்த அழுத்தி பிடிச்சுக்கோங்க. அழுத்தி பிடிச்சு நல்லா ப்ரெஷர் பண்ணுங்க. ப்ரெஷர் பண்ணீங்கனாலே கண்டிப்பா அந்த மயக்கங்கிறது நம்ம விரல் விட்டு கவுண்டிங்லயே கண்ட்ரோல் ஆயிரும். 5 உங்களுக்கு அந்த தலை சுத்தல் உடனே ஸ்டாப் ஆகும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னு, சில பேர் என்னென்ன சொல்லுவாங்கன்னா, சார் நைட்டு படுத்துட்டு காலை எந்திரிக்கும் போது தலை சுத்தல் வருது, காலை எந்திரிச்சு பாத்ரூம் போகும்போது தலை சுத்தல் வருது. வயசானவங்க அதிகமா சொல்றாங்க, சார் இப்ப படுத்துட்டோம்னா காலை எந்திரிக்கும் போது பயமா இருக்கு சார், தலை சுத்தல் எங்கேயோ கீழே விழுந்துருமோ. அப்ப என்ன பண்ணணும்னா நைட்டே ஒரு புள்ளியில நீங்க மிளகு வச்சு கட்டிக்கலாம். விதை சிகிச்சையில இந்த புள்ளியை குறிக்கக்கூடிய பாயிண்ட் கையில எங்க இருக்கு அப்படின்னா கட்டை விரல்ல இந்த நகத்துக்கு மேலேங்க. இந்த புள்ளி பாத்தீங்கன்னா கட்டை விரல்ல நகத்துக்கு மேல உள்ள சதை பகுதியில நம்ம கருப்பு கலர் வச்சுக்கலாம். அதே இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா மிளகு வச்சு கட்டலாம். ஓகேங்களா? இது வீட்டுல எல்லாத்து வீட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஓகேங்களா? விதை சிகிச்சையில மிளகு நம்ம இந்த இடத்துல வச்சு கட்டணும். நாங்க என்னன்னா சீடு வைப்போம், இல்லைன்னா
ஸ்டார் மேக்னட்னு சொல்லி ஒன்று வச்சுடுவோம். மேக்னெட்டை ஸ்டார் மேக்னெட் வைப்போம். இப்போ இந்த இடத்துல நீங்க வைக்கும்போது உங்களுக்கு அந்த நைட்டே வச்சு கட்டிக்கணும். காலையில பார்த்தீங்கன்னா அந்த மயக்கம் தலை சுத்தல்ங்கிறது இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரணத்தினால் தலை சுத்தல் மயக்கம் வந்தாலும் இந்த ஒரு புள்ளியை இயக்குனீங்கனாலே போதும், மேக்சிமம் உங்களுக்கு அந்த பாதிப்பிலிருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து அவ்வளோ ஒரு எமர்ஜென்சி பாயிண்ட், அவசர காலத்தில் உதவும் ஒரு அக்குப்ரெஷர் வர்மப்புள்ளி. இந்த இது அக்குப்ரெஷர் வர்மப்புள்ளி இந்த பாயிண்ட். அதே மாதிரி இந்த புள்ளியும் நீங்க இயக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்திலிருந்து எல்லா நோய்களுக்கும் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, சிம்பிளா விதை சிகிச்சை, கலர் தெரபி, நம்பர் போட்டு எப்படி குணப்படுத்தலாம், இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் வந்து சென்னையில, திருச்சியில, பாளையங்கோட்டை, திருநெல்வேலியிலையும் இந்த 3 ஊர்களையும் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம். ஆன்லைன் பயிற்சி வகுப்பாகவும் கிளாஸ் கண்டக்ட் பண்றோம். இதுல கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க முன்கூட்டியே உங்க பேரை நீங்க பதிவு பண்ணிக்கோங்க. 2026 ஜனவரி மாதத்திலிருந்து புது பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதுல வந்து படிக்கிறவங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ராஜஸ்தான் யூனிவர்சிட்டி மூலமா சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வீட்டில் ஒருத்தர் அவசியம் இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய நோய்கள் கிட்டத்தட்ட நடைமுறையில் உள்ள நீங்க சந்திக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே நிரந்தர தீர்வு எளிய முறையில வீட்டில் இருந்தவர்களே நீங்க குணப்படுத்திக்கலாம். ஸோ அற்புதமான இந்த பயிற்சி வகுப்பை தவற விடாதீர்கள். ஜனவரி மாதத்திலிருந்து பயிற்சி தொடங்குது. ஆர்வம் இருக்கிறவங்க முன்கூட்டியே பேர் கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.